Good evening, children. 10th standard scienceல லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டனுடைய இரண்டாவது விதி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி மோட்டிவேஷன் கான்செப்ட், ஒரு குறள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், இந்த குறள் நமக்கு தெரியும் இல்லையா? அதே போல சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் அப்படிங்கிறதுதான் இந்த குறள். சொற்கள்ல நம்ம பயனுடைய சொற்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நம்ம சொல்லணும். நம்ம பயன் இல்லாத சொற்களை நாம் பயன்படுத்தவே கூடாது. சரிங்களா? சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ எந்த சொல்ல சொன்னாலும் நம்ம அதை தேர்ந்தெடுத்து நல்ல சொல்லையே, நல்ல வார்த்தைகளையே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இது போல ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் அன்வான்ட் எப்பயுமே பேசிட்டே இருப்பாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு கிளாஸ்ல. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் என்ன பண்ணுவாங்க, எப்பொழுதுமே தேவையில்லாம சம்பந்தமே இல்லாத வார்த்தைகள், நம்ம வகுப்பறையில் பேசக்கூடாதது, கல்வி சம்பந்தம் இல்லாதது, அப்படி அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல பேசாம எல்லார்ட்டையும் எல்லா இடத்துலயுமே அவங்க அன்வான்ட் வேர்ட்ஸ் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய மேனரிசம். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ பேர் அவங்களுக்காக என்ன பண்ணாங்க, எந்த ஒரு அட்வைஸுமே அவங்க கேட்கறதா இல்ல. சோ நண்பர்கள் வந்து எப்பயுமே நல்லதுதான் சொல்லுவாங்க இல்லையா? சோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத நம்ம என்ன பண்ணணும், அதை ஒபே பண்ணணும். எல்லாருமே சொல்றாங்கன்னு சொன்னா அதை ரீகன்சிடர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி அவங்க எதையுமே பண்ணாததால அவங்களுடைய நேச்சர் அதே மாதிரிதான். அவங்க எப்பயும் பயனில்லாத சொற்களை தான் சொல்றாங்கன்னு சொல்லி கொஞ்சமா அவங்கள விட்டு எல்லாருமே விலக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க ஒரு சமயத்துல பார்க்கும்போது பள்ளி பருவம், கல்லூரி பருவம், எல்லா இடத்துலயும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அப்படிங்கிறவங்க மாதிரியே இல்லை. பிகாஸ் அவங்களுடைய நேச்சர், அந்த அந்த மாணவருடைய ஒரு அந்த தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடிய தன்மை. அப்போ நமக்கு மனிதர்களே இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்ம வந்து சக்சஸும் வரவே முடியாது. அப்போ நல்லது செய்யறதுக்கு நம்ம ஒரு தீய வழியில போனாலும் இடித்துரைத்து நமக்கு இது சரியில்லைன்னு சொல்லி வழி நடத்தவும் நண்பர்களே இல்லைங்கும் போது அவர்களுடைய கேரக்டரும் சேஞ்ச் ஆயிடுறது. ஒரு நேரத்துல அவங்க ரொம்ப கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா ரியலைஸ் பண்ணி பாக்குறாங்க, நம்ம சின்ன வயசுலயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, நம்ம கேட்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு அதற்கப்புறமா நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு கட்டத்துல என்ன சொல்றது, ஃபெயிலியர் முழுவதையுமே நம்ம ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ரியலைஸ் பண்ணி பிரயோஜனமே இல்லை இல்லைங்களா? நோ யூஸ். அவங்களுடைய லைஃப் கிட்டத்தட்ட பாதி அளவு அவங்களுடைய வாழ்நாள் காலம் வந்து இதனாலேயே வீணாயிடுச்சு. சோ நம்முடைய வாழ்வு என்பது நம்முடைய செயல்முறைகள், நம்முடைய வார்த்தைகள், இதை பொறுத்துதான் இருக்கு. சோ நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையுமே தேர்ந்தெடுத்து நல்ல வார்த்தைகளாக எந்தெந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசணும். தேவையில்லாத வார்த்தைகளை எல்லா இடத்துலயுமே பேசிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது தான் ஸ்பாயில் ஆயிடும். நேரம் காலம் என்பது திரும்ப நம்மால் பெற முடியாத மதிப்பு மிக்க ஒரு மிகப்பெரிய அசர்ட், அதுதான். சரிங்களா? சோ எல்லாருமே சேட்டர் பாக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, நான் ஸ்டாப்பா பேசி. சோ சேட்டர் பாக்ஸா நம்ம எப்பயும் இருக்கவே கூடாது. நம்ம அமைதியா இருந்து சுற்றுப்புறத்துல என்ன நடக்குது, என்ன பேசணும், என்ன ஓரிரு வார்த்தைகள் பேசக்கூடிய ஒவ்வொருத்தருமே என்னன்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க. அதுல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ நீங்க அதை ரியலைஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்களும் மாதிரி கேரக்டரோட இருந்தோம் அப்படின்னாலுமே நம்ம பேசுவதை குறைச்சுக்கிட்டா நம்மளுடைய ஆயுள் அப்படிங்கிறதும் நீட்டிக்கும், அதே போல நல்ல ஒரு லைஃப் அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? சோ நியூட்டனின் இரண்டாம் விதி அப்படிங்கிறது நியூட்டன்ஸ் லா. த ஃபோர்ஸ் acting on a body is directly proportional to the rate of change of
linear momentum of the body and the change in momentum takes place in the direction of the force. So this is Newton's second law. Force, momentum, direction, இது எல்லாமே நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு இரண்டாம் விதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆனது. பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையாகப்பட்டது அந்த பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு எப்படி அமையும்? நேர்தகவில் அமையும். மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும். இந்த நியூட்டனினுடைய இரண்டாவது விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நியூட்டன் இரண்டாவது அவருடைய விதியாக கூறியிருப்பது, ஒரு பொருளையுமே நம்ம பொருளை நகர்த்துறோம் செய்கிறோம் இல்லைங்களா, அது எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். வாலிபால் ஆர் கிரிக்கெட் ஆர் டென்னிஸ் எது வேணா இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு வேலை செய்கிறோம்னு சொன்னா அந்த பொருளை ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு நகர்த்துறோம். அதுதான் சிம்பிளான ஒரு விஷயம். எந்த டைரக்ஷன்ல நகர்த்துறோமோ அந்த டைரக்ஷன்லயே அது நகரும். அந்த திசை மாறுபாடு என்பது கிடையவே கிடையாது. சோ இதுல முக்கியமா இந்த விதியில திசை மாறுபாடு இல்லை. ஒரு பந்த நீ திசையில என்ன பண்ற, அதனுடைய திசை கொண்டு நீ நகர்த்துறன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய பால் அப்படின்னா நீ எந்த டைரக்ஷன்ல நகர்த்துறையோ இந்த டைரக்ஷன்ல இங்கிருந்து அதை கிக் பண்றேன்னு சொன்னா அது இந்த டைரக்ஷன்ல தான், நேர் திசையில தான் போகும். ஃபார்வர்ட்ல போறது பேக்வேர்ட்லயோ இல்லது வேற ஒரு திசையிலயோ வரவே வராது. திசை மாறுபாடு அப்படிங்கிறது இருக்காது. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். சரியா? சோ அப்ப நம்ம அதே போல இப்போ சின்ன குழந்தைங்களோட எல்லாம் நம்ம விளையாடுவோம். அப்ப அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்காக அந்த குழந்தை என்ன பண்ணும், பாலை இங்கிருந்து இங்கதான் தள்ளும். ஒரு 5 வயசு குழந்தையோட நம்ம விளையாடுறோம்னு சொன்னா அந்த பாலை இந்த அளவு தான் அந்த ஃபோர்ஸா தள்ளும். ஒரு சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம், பொறுமையா அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம ஒரு 25 இயர்ஸ் சோ பால் நகர்த்தும் போது இந்த அளவே வந்துட்டு இருக்கோம். அந்த குழந்தை ஏதாவது நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நான் நல்லா வேகமா தான் விளையாடுவேன், உனக்காக தான் இப்படி விளையாண்டுருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஃபோர்ஸா நகர்த்தினாங்கன்னு சொன்னா அந்த பந்தாகப்பட்டது வெகு தூரம் வந்துடும். பிகாஸ் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு பொருளை நாம் நகர்த்த நாம் செலுத்தக்கூடிய ஒரு விசையினுடைய அளவை பொறுத்து அந்த பொருளாகப்பட்டது நகரும். சரியா? இப்போ பவுலரை பேட்டிங்க்கு போட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க இல்லைங்களா. இப்போ ஒரு பேட்ஸ்மேனை பவுலரா மாத்துறாங்க, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கான்ட்ரவர்சியா என்ன ஆகும், அவங்க அதுல ஒரு கிங்கா இருக்கிறவங்க சோ அடுத்த ஒரு ஃபீல்டுக்கு வரும்போது அந்த அளவுக்கு அவங்களால என்ன பண்ண முடியாது, சக்சஸ் கொடுக்க முடியாது. கடைசியா வர 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 என்ன பண்ணுவாங்க, 8th 9th 10th உள்ள இறங்குறவங்க எல்லாம் ஓகே அவங்க எல்லாம் மிகப்பெரிய பவுலரா இருப்பாங்க. அப்போ நம்ம பேட்ஸ்மேனா இறக்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த டயத்தை பாஸ் பண்ணி அவங்களால முடிஞ்ச ரன் 1 2 3 சக்சஸ் ரீச் ஆகிற மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதுதானே ஒரு ரியல் நேச்சர் இல்ல. அப்ப எந்த அளவுக்கு அதுல நம்ம விசைய கொடுக்கிறோமோ ஃபோர்ஸ கொடுக்கிறோமோ அந்த அளவுதான் அந்த பொருளாகப்பட்டது நகரும். குறைந்த அளவு விசை, அப்ப குறைந்த அளவு விசை இருந்தது அப்படின்னு சொன்னா அதனுடைய குறைந்த தூரம் நகரும். அதிக அளவு விசை அப்படின்னு சொன்னா அதிக தூரம் நகரும். அதுதான் கான்செப்ட். இதுதான் இந்த நியூட்டன்ஸுடைய செகண்ட் லா அப்படிங்கறதே. அதுதான் பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையாகப்பட்டது அந்த பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர் தகவில், மேலும் உந்த மாறுபாடு விசையினுடைய திசையிலே தான் அமையும். எந்த டைரக்ஷன்ல நம்ம அனுப்புறோமோ அதே டைரக்ஷன்ல தான் அது நகரும். அந்த திசையில் எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. சோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? நம்ம இதுல என்னெல்லாம் டேர்ம் முக்கியமா பாக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு டேர்மும் இதுல நம்ம அண்டர்லைன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. சோ அண்டர்லைன் பண்ணியிருந்ததெல்லாம் என்னது, மொமெண்டம், ஃபோர்ஸ் அண்ட் தென் வெலாசிட்டி.
சோ இது எல்லாமே இந்த விதியில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? புஷ் ஆர் புல். புஷ் ஆர் புல் அப்படிங்கிறது தான் ஃபோர்ஸ். நம்ம எந்த அளவுக்கு அந்த இடத்துல விசைய கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது என்ன ஆகும், நமக்கு நகரும் அப்படிங்கிறது தான். சோ ஃபோர்ஸஸ் புஷ் ஆர் புல். மொமெண்டம் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிஸ்டர்ப் டு த ஆப்போசிட் மெட்டீரியல். மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபோர்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு அதுல நமக்கு டிஸ்டர்ப் ஆகுதோ, வேகம் கொடுக்கிறோமோ, ஆப்போசிட் மெட்டீரியல். சோ இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா கிரிக்கெட் தான். எடுத்த எடுப்புலயே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் 6, 4 அதெல்லாம் ரீச் ஆக மாட்டாங்க. நல்ல ஒரு பிளேயர் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 1 or 2 அந்த அளவு தான் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? இப்ப கொஞ்சம் தூரம் அடிச்சுட்டு எனக்கு பவுண்டரி வேணும், 6 வேணும்னு கேட்டா கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. நம்ம ஒரு மட்டையில பந்த எந்த அளவுக்கு வேகமா நம்ம கொடுக்கிறோமோ அந்த அளவுதான் என்ன ஆகும், அது வேகமாக நகர்ந்து செல்லும். அந்த பந்தின் மீது நாம் செலுத்தக்கூடிய ஒரு விசை என்பது எவ்வளவு வேகமா இருக்கும். ரொம்ப குறைவான விசை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அது ஒரே ஒரு ரன்னு அல்லது 2 ரன்னு தான் கிடைக்கும். ரொம்ப வேகமா கொடுக்குறோம், இப்போ கண்டிப்பா அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் எய்ம் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, 4ஓ 6ஓ அதை கேட்சா மாறக்கூடாது, கரெக்டா எந்தெந்த இடத்துல ஃபீல்ட்ல பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி அவங்க கேட்ச் கொடுக்காதபடிக்கு 4ஓ 6ஓ அந்த இடத்துல பண்ணுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு வேகமா பந்த நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த மட்டையில வேகமா அதை நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கும் பொழுது அது 4ஓ அல்லது 6ஓ நமக்கு கிடைக்கும். So the force of the object disturb to the opposite material. ஒரு பந்த பொதுவா லைட்டா நம்ம தட்டுறோம், பால் வச்சு தட்டுறோம், ஒரு கிரிக்கெட் பால் வச்சு விளையாடுறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அது வேகமா போகும், ஃபோர்ஸ் கொடுக்கும். சாதாரண ஒரு டால், இப்ப நம்ம குழந்தைங்க எல்லாம் டெடி பேர் வச்சு விளையாடுவாங்க இல்லைங்களா? அது என்ன ஆகும், அதுல நம்மளால இந்த மாதிரி கிரிக்கெட் பால் மாதிரி வாலிபால் மாதிரி எல்லாம் போர்ஸ் கொடுத்து அடிக்க முடியுமா? என்ன போர்ஸ் கொடுத்தாலும் அதெல்லாம் போற அளவு மட்டும்தான் போகும். சோ எந்த அளவுக்கு அந்த ஆப்ஜெக்ட நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் அது ஆப்போசிட்ல போய் என்ன ஆகும், அது டிஸ்டர்ப் ஆகும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெலாசிட்டி. வெலாசிட்டி அப்படிங்கிறதும் நமக்கு எதுன்னா ஸ்பீட். சோ வெலாசிட்டி அப்படிங்கிற ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். நீ எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல நீ போறையோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், நமக்கு வேகமாக ஒரு பிளேஸ ரீச் ஆக முடியும். இப்பதான் நான் 2 வீலர் கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அல்லது 4 வீலர் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, அதுல நமக்கு போர்டு, எல்லோ போர்டு மாட்டிட்டு நான் இப்ப வந்துட்டு கத்துட்டு இருக்கேன், லேர்னிங் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவா தான் மூவாங்க. பின்னாடி வரக்கூடிய ஏதாவது ஒரு ஃபாரின் கார் இல்ல ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய கார் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஈக்குவல் ஆகுமா? கண்டிப்பா அந்த மாதிரி போகவே முடியாது. அப்ப ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள், வெலாசிட்டி அப்படின்னு சொன்னா இதுல நமக்கு வந்து அந்த வண்டியினுடைய வேகம் எந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த இடத்துல. இப்போ வந்து ஒரு கார் அப்படின்னு சொன்னா இந்த கார் வந்து இப்போ ஒரு நிமிஷத்துல ஒரு 200 கிலோமீட்டர் பாஸ் ஆகுது. அந்த அளவுக்கு வேகமாக போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அது கடந்த தூரம் அப்படின்னு சொன்னா என்னது, 200 கிலோமீட்டர் பர் நமக்கு வந்து மினிட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? சோ ஒரு நிமிஷத்துல 200 கிலோமீட்டர் அந்த வண்டியாகப்பட்டது நகரு வேகமா போகுது. இது வந்து என்ன சொல்லலாம், வேற வேற பெரிய பெரிய காரா இருக்கலாம், மெர்சிடிஸ் பென்ஸா இருக்கலாம், ஆடியா இருக்கலாம், அல்லது BMW அந்த மாதிரி பெரிய கார்னா நமக்கு வந்து ஸ்பீடுங்கிறது ரொம்ப வேகமா இருக்கும். நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண நம்ம வந்துட்டு மாருதி அந்த மாதிரியான கார் சொன்னா இவ்வளவு வேகம் நிச்சயமாக கொடுக்கவே கொடுக்காது. அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்களால என்னது, நம்ம வந்து 200 இல்ல 50 கிலோமீட்டர் மட்டும்தான் கிராஸ் ஆறோம்னு சொன்னா அப்ப அதனுடைய வேகம் அப்படின்னு சொல்லும் போது
50 கிலோமீட்டர் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 50 கிலோமீட்டர் தான்ப்பா கொடுக்குது. நம்மளுடைய காரையும் ஏரோப்ளைனையும் கம்பேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதனுடைய வேகம் தனியாக இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த ஒவ்வொரு பொருளினுடைய வேகம், அந்த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கல் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்றோம் வெலாசிட்டி. அப்ப ஒரு பொருள்ல நம்ம செயல்படுத்தக்கூடிய விசை அதனுடைய உந்த மாறுபாட்டிற்கு நேராக இருக்கும், நேர் தகவல. மேலும் அதனுடைய உந்த மாறுபாட்டு விசையினுடைய திசையிலேயே இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நியூட்டன்ஸ் செகண்ட் லா. சோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதனுடைய சிமுலேஷன் நம்ம பார்க்கலாம். நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்படிங்கிறது தான் இதான் பாருங்க, செகண்ட் லா ஆஃப் மோஷன். சோ இந்த பெல் மூவ் ஆகுது பாத்தீங்களா? நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஸ்டேட்ஸ் that the force acting on object equal to the mass of that object multiplied by its acceleration, F equal to ma. Mass, acceleration, F ங்கிறது force. The force applied to an object, எந்த அளவுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம ஃபோர்ஸ கொடுக்கிறோமோ அதுதான் மாஸ். எஸ், மாஸ்னா என்னப்பா? மாஸ்ங்கிறது அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அல்லது மாலிகூல்ஸ். சோ இததான் நம்ம என்ன சொல்றோம், அதனுடைய நிறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த மாஸ் ஆஃப் an object. Acceleration denotes that acceleration, அதனுடைய ஆக்சிலரேஷனை குறிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த எஸ் சொல்றோம். சோ நியூட்டன்ஸ் செகண்ட் லாவுடைய கான்செப்ட் அப்படிங்கிறது இதுதான். சோ நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து நகர்த்துறோமோ. இங்க பாருங்க, ஃபோர்ஸ் F1 ரொம்ப சின்ன பொருளா இருக்கு, பட் ஸ்லோவா நகர்த்துறாங்க. அப்ப நமக்கு வந்து ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அத அவங்களுடைய விசை, அவங்களுடைய அந்த லெக் போஸ்டர் பாருங்க, இந்த மாதிரி வைக்கும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி we will get more force. நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்றாங்க, இத நகர்த்துறாங்க. because it is heavier weight, the mass is higher than these. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை விட இது வந்து என்ன இருக்கு, நிறை அதிகமாக இருக்கு. so we need more force to move the object. அப்போ இத நகர்த்துறதுக்கு நமக்கு அதிகமான விசை தேவை. so F1 is equal to m1a, இந்த F2ங்கிறது m2. அப்ப m2 is நமக்கு வந்துட்டு எது கிரேட்டர் எது லெஸ்ஸர் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. சரி, so F is equal to ma. அப்போ இதான் நம்ம இந்த நியூட்டன்ஸ் செகண்ட் லாவினுடைய ஒரு மெயினான கான்செப்ட் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஓகே, சோ ரிலேட்டட், சாரி, இதற்குண்டான ஒரு சிமுலேஷன் கான்செப்ட் இப்ப நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். அதை நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் நம்ம கிளியராவே அது நமக்கு புரியும். ஓகே, சோ திஸ் இஸ் a very good simulation for the example of Newton second law. இதுதான் நம்ம என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, ஒரு சின்ன சின்ன வண்டி மாதிரி, அதுல நமக்கு வந்துட்டு பொருள் எவ்வளவு வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அளவு, இங்க அதற்கு உண்டான வெயிட். சோ ஹியர் இஸ் எவ்வளவு நிமிஷம் நமக்கு இந்த அட்டவணை டிஸ்டன்ஸ் டைம் கிராபிக்கல் ஸ்ட்ரக்சருக்காக இந்த இடத்துல நமக்கு செகண்ட் கிளாக் இருக்கு. சோ இங்க இருக்கக்கூடிய ஒரு பிளேசஸ் பாத்தீங்கன்னா எர்த் அண்ட் தென் யுரேனஸ், ஜூபிட்டர், மூன். சோ இந்த எல்லா இடத்திலையுமே எவ்வாறு இந்த இரண்டாவது விதியாகப்பட்டது செயல்படுகிறது. சோ அந்த ஃபோர்ஸ் எப்படி ஒவ்வொரு பிளேஸ்லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் we want to choose எர்த், நம்ம இருக்கக்கூடிய பூமியை எடுத்துக்கலாம். மாஸ் ஆஃப் த கார்ட். சோ இந்த இடத்துல மாஸ் எத்தனை எடுத்திருக்கோம், நம்ம 3 ஸ்டோன் எடுத்துட்டு இருக்கோம். ஈச் ஸ்டோன் carrying 50 grams. so totally 3 stones are here. so totally 150 gram, 150 கிராம் கல்லு அந்த வண்டியில இருக்கு. so vertical mass சேம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வெயிட்டையும் நம்ம என்ன பண்றோம், மாஸ் அதையும் 150 கிராமா செலக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் டிஸ்டன்ஸ் டிராவல்டு, இந்த இடத்துல எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த இந்த உடன் ராட் எங்க நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்துக்கோங்க. இது எங்க இருக்கு, எர்த்ல. ஓகே, சோ இப்போ நம்ம இத மூவ் பண்ண போறோம். எஸ், இப்போ எப்படி நமக்கு கிராபிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு, 1.110 ஒரு செகண்ட், 110 மில்லி செகண்ட்ல இந்த காத்தாகப்பட்டது என்ன ஆயிருக்கு, இந்த இடைக்கல் இது வந்து மூவ் ஆயிருக்கு. சோ இப்போ என்ன கான்செப்ட் நம்ம பார்த்தோம், எந்த அளவுக்கு விசை நம்ம கொடுக்கிறோமோ அதற்கு நேர் திசையில அமையும்.
எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்றோமோ அதே ஃபோர்ஸ் அளவு தான் அதுவும் மூவ் ஆகும் இல்லைங்களா? அதுதான் நம்ம ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். எப்படி நம்ம கொடுக்கிறோமோ அதை கொடுப்பதை நகர்த்துவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விசையினுடைய அளவை பொறுத்து தான் அது நகரும். அப்ப இங்க எவ்வளவு எடுத்துக்கிட்டோமோ அந்த அளவுக்கு தான் இது நகர்ந்திருக்கு. ஓகே, சோ இப்போ இத நம்ம எர்த்லயே அதிகமான விசை அப்படிங்கறத நம்ம கொடுத்து பார்க்கலாம். Want to select more weight. என்ன இருக்கு? 350 கிராம், 350 கிராம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இங்கேயும் நமக்கு ஹையர், சோ 300 கிராம். டிஸ்டன்ஸ் அப்படிங்கறதும் ஹையர். ஓகே, சோ எவ்வளவு ஃபாஸ்டா அது மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் இங்க நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய வெயிட் அதிகம், அதே போல இங்க ஹேங்கிங்கா இருக்கக்கூடிய வெயிட்டையும் ஹையர் பண்ணியிருக்கோம். டிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே அதிகப்படுத்திட்டு பாக்குறோம். சோ லுக் அட் ஹியர். எஸ், எவ்வளவு வேகம் கொடுத்திருக்கோமோ, எந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் ரெண்டுமே 350 300 both are equal. So 1.330 சேமா இருக்கு. இப்போ ஒன்னு ஹையராகவும் ஒன்னு லோயராகவும் நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், சேஞ்ச் பண்ணலாம். அப்ப நமக்கு என்ன வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். குறைந்த அளவு 100 கிராம் அப்படிங்கிறது, here is 300 கிராம். சோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது லோவா இருக்கு. சோ இப்போ நான் இங்க பாருங்க என்ன ஆயிருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பொருளினுடைய வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப என்ன ஆயிருக்கு, நமக்கு அதிகமாயிருக்கு. இங்க இருக்கக்கூடிய விசைங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. ஒன்லி 100 கிராம். 100 கிராம் வெயிட் இஸ் இன் த கார்ட். சோ இந்த கார்ட்ல 100 கிராம் தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ மில்லி செகண்ட்லயே கிராஸ் ஆயிடுச்சு இல்லையா? சோ 0.825 நமக்கு வந்துட்டு மில்லி செகண்ட்ல இந்த கார்ட் ஆகப்பட்டது நமக்கு மூவ் ஆயிருக்கு. சோ how that, so force அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம இப்போ கரெக்டா லேர்ன் பண்ணோம். ஓகே, இப்போ பிளேஸ் சேஞ்ச் பண்ணலாம். எர்த்துக்கு பதிலா யுரேனஸ். சோ கிராவிட்டின்னு இருப்பாங்க 9.8 மில்லி நம்ம வந்து மீட்டர் பர் செகண்ட். யுரேனஸ் 10.67, Jupiter 25.95, Moon 1.61. So இதுல இப்ப ஒரு நம்ம பிளேஸ் வந்து வெயிட்ட சேஞ்ச் பண்ணி, பிகாஸ் இந்த ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் சேஞ்சஸ்க்கு எவ்வாறு இந்த நியூட்டன் செகண்ட் லா இஸ் அப்ளிகபிள் ஆன் தட் பிளேசஸ். ஓகே, நெக்ஸ்ட் மூன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரொம்ப குறைந்த அளவு கிராம், 150 கிராம், 250 gram, 5 stones. Here, same 250 gram, distance also normal. So, look at the graphical structure. இப்போ மூன்ல நம்ம இதே 200 அந்த மாதிரி ரேஞ்ச் நம்ம வந்து எர்த்ல பார்த்தோம். அப்ப எந்த செகண்ட்ல அது மூவ் ஆனது, இப்போ எந்த அளவுக்கு அது வேகமாகவா குறைவாகவா நம்ம இப்போ இத விஷுவலைஸா பார்க்கலாம். It is not possible. So look at this. 2.96. இது வரைக்கும் நம்ம 2 பாயிண்ட் லெவலே பார்க்கல, 1 பாயிண்ட் லெவல் தான். ஹையர் வெயிட் கொடுத்த போதும் நமக்கு அந்த ரேஞ்ச் வரல. கிராபிக்கல் ஸ்ட்ரக்சர்ங்கிறது இந்த ரேஞ்சே வரல, பிகாஸ் த கிராவிட்டி. சோ அப்போ நிலவுல எப்படி இருக்கும், பூமியில எப்படி இருக்குமோ விசை, அதற்கு தகுந்தாற் போல இந்த நியூட்டனினுடைய விசையாகப்பட்டது இந்த இடத்துல நமக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கு. ஓகே, இப்போ இந்த நம்மளால கண்டிப்பா போய் பார்க்க முடியுமா, நிலவுல போய் பார்க்க முடியுமா, யுரேனஸ்ல போய் இந்த மாதிரி செக் பண்ண முடியுமா? பட் in this simulation, yes, with the help of this simulation, we can understand the concept in all places. Is it or not? Yes. So அப்ப நம்ம இங்க இருந்தபடியே என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பிளேஸ்லயும் எப்படி நமக்கு அந்த விசையினுடைய செயல்பாடு இருக்கு. So this is Jupiter. 350 gram I'm selecting. சோ மாஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா நம்ம எடுத்துட்டு இருக்கலாம். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும் குறைவா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஹியர் எஸ், இப்போ இதனுடைய சேஞ்சஸ் பாருங்க. 0.801 millisecond. That
பிகாஸ் ஜூபிட்டர்ல 25.95 எர்த்தை விட நமக்கு அதிகமாக இருக்கு. அப்ப அதனாலதான் அதனுடைய அந்த சேஞ்சஸ் நமக்கு எப்படி இருக்கு, அதனுடைய விசையின் அளவு நமக்கு எவ்வாறு ஃபோர்ஸ் நம்ம எப்படி கொடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வெலாசிட்டி ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள் இருக்கும் அப்படிங்கறத தான் நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம், இந்த சிமுலேஷன்ல நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கா இந்த கான்செப்ட்? நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னாலே பொருளும் மீது எந்த ஒரு விசை செயல்பட்டாலும் அந்த பொருளினுடைய உந்த மாறுபாட்டிற்கு நேர் தகவல இருக்கும், அதே டைரக்ஷன்ல இருக்கும். டைரக்ஷன் இஸ் நாட் சேஞ்சஸ் இன் திஸ் பிளேஸ். எந்த அளவு நான் ஃபோர்ஸ் கொடுக்கிறேனோ அந்த அளவு தான் அந்த வெயிட் கீழே இறங்கிது. அந்த ரெண்டு கான்செப்டுமே 2 points we can understand in Newton's law. So அந்த நியூட்டனின் விதியில இருக்கக்கூடிய இரண்டு சரியான பயன்பாடுகளுமே இந்த சிமுலேஷன்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ புரியல அப்படின்னு சொன்னா please ask me once again, I will explain. Okay. So நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்படின்னு சொன்னா இதுதான் நியூட்டனினுடைய இரண்டாவது விதி. Force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum. Okay. So initial of the body, that is P1, initial momentum. ஆரம்பத்துல நமக்கு இருக்கக்கூடிய அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுனா ஃபர்ஸ்ட் ஒன் m, அதுல இருக்கக்கூடிய மாஸ் இல்லைங்களா. சோ mu அப்படின்னு சொன்னா இந்த ஆரம்பத்துல நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு உந்தம். சோ பொருளினுடைய ஆரம்ப உந்தம் அப்படிங்கிறது என்னது, mu. அதனுடைய இறுதி உந்தம் மொமெண்டம் அப்படின்னு சொன்னா உந்தம்னு சொல்லுவோம். சோ லாஸ்ட் ஃபைனல் அப்படின்னு சொன்னாலே mv அப்படின்னு தான் நம்ம எடுத்துப்போம் இல்லைங்களா. சோ pi is initial, pf is final அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இதனுடைய ஃபைனலா அது போய் நமக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆனது ஃபைனல் மொமெண்டம் pf equal to mv அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சேஞ்ச் இன் மொமெண்டம், சேஞ்ச்னாலே இறுதியில இருந்து ஆரம்பத்தை என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஓகே. சோ டெல்டா பி சேஞ்ச் இன் மொமெண்டம் சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிங்கும் போது நமக்கு டெல்டா பி ஈக்குவல் டு mv மைனஸ் mu. இறுதி உந்தத்திலிருந்து ஆரம்ப உந்தத்தை நம்ம என்ன பண்றோம், லெஸ் பண்றோம். pf மைனஸ் pi, pf மைனஸ் piன்னு எடுத்துக்கலாம். சோ ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலே என்னது, f is proportional to rate of change of momentum, is it? சோ அதனுடைய நேர் தகவில் அமையும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம் இல்லையா. சோ f is proportional to rate of change of momentum. நம்ம எந்த அளவுக்கு நமக்கு ஃபோர்ஸ் கொடுக்கிறோமோ அதே மாதிரியான ஃபோர்ஸ்ல அதே டைரக்ஷன்லயே மூவ் ஆகும். சோ f is proportional to mv minus mu by t. Yes, that is important concept. எந்த நேரத்துல நம்ம டைம் பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொன்றுலயுமே எந்த அளவுக்கு அதனுடைய அளவு சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய டைம் இருக்கும். சோ f is proportional to mv minus mu by t. அதனுடைய காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனுடைய டைம் டியூரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எவ்வளவு காலம் அது எடுத்துக்குதோ அதை பொறுத்துதான். ஓகே. சோ இப்போ இதுல k அப்படின்னு நம்ம சொல்லுவோம். k அப்படின்னா கான்ஸ்டன்ட். k இஸ் கன்சிடர் டு கான்ஸ்டன்ட், தட் இஸ் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதனுடைய மதிப்பு மாறிலி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அப்போ m அப்படிங்கறத காமனா இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டு f is equal to v minus u by t. v minus u by t, or otherwise f is equal to m into a. So this is the formula. f is equal to m into a. That is the final formula of Newton's second law. f equal to m into a. நியூட்டனின் இரண்டாவது விதிப்படி நம்ம force is equal to mass into acceleration.
F அதனுடைய எக்ஸ்பான்ஷன் ஃபோர்ஸ், M is மாஸ், A அப்படிங்கிறது ஆக்சிலரேஷன். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ரிசல்ட். ஸோ இதுதான் நம்மளுடைய நியூட்டனினுடைய இரண்டாவது விதி அப்படின்னு கேட்டா நீங்க விதியை எழுதுங்க, இந்த உங்களுடைய இந்த டெரிவேஷனை எழுதுங்க. ஒரு சீரான வேகத்துல நகரக்கூடிய ஒரு பொருள் எந்த ஒரு புறவிசையும் இல்லாம, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாம நகராது. நம்மளா ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் என்ன ஆகும், அதுல கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது நமக்கு அது வரும். அதுல வரக்கூடிய உந்த மாற்றம் அதே டைரக்ஷன்ல இருக்கும். விசையில நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடுக்கம் அப்படிங்கிறதும் நம்ம என்னது, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த விசை வேகத்துல எந்த இருக்கக்கூடிய எண் மதிப்புலையும் சரியான ஒரு மாறிலியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, சோ விசையினுடைய அலகு அதனுடைய எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு நியூட்டன் அப்படின்னு சொன்னா N அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நியூட்டன் அப்படிங்கிறது Nங்கிறது சிஜிஎஸ் ஒரு டைன் அப்படின்னு சொல்லலாம். சோ 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளை 1 மீட்டர் வினாடி அளவிற்கு நம்ம அதை செயல்படுத்த தேவைப்படக்கூடிய விசையின் அளவை தான் நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின், நம்ம வந்துட்டு எந்த கேள்வி எடுத்துட்டாலுமே அதுல 1 மார்க் 2 மார்க் எப்படி நம்ம பப்ளிக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ங்கிறதையும் எய்ம் பண்ணி நம்ம படிக்கணும். இது வந்து ஒரு டீடைல்டு ஆன்சரா இருந்தாலும் அதுல நிறைய 1 மார்க் கொஸ்டின் இருக்கு. டைன்னா என்ன, நியூட்டன்னா என்ன, விசையினுடைய அலகுனா என்ன அப்படிங்கறதெல்லாமும் இதுல இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து ரிமைனிங் பார்ட்ல இருக்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் நியூட்டன் செகண்ட் லா. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும். நம்மளுடைய டே டு டே லைஃப்ல டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு பொருளை நமக்கு நகர்த்தத்துக்கு தேவையான விசை எவ்வளவு கொடுக்குறோமோ அது அதே அளவு விசையோட அதே திசையில நகரும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஓகே, சோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.